இப்போது யூடியூபர் இர்ஃபான் கைது அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. என்ன அந்த கேஸ் தானே சார்? அந்த ப்ரெக்னன்சி ரிவீலிங் அந்த மேட்டர் தானே இல்லை என்ன சார்? அந்த மேட்டர் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்கிறது வந்து இந்திய சட்டப்படி வந்து கடுமையான குற்றம். ஃபயராக வியூஸ் போக ஆரம்பிக்குது. பயங்கரமாக அந்த வீடியோ வந்து ஹிட் அடிச்சிருச்சுன்னு சொல்கிறதோட அது வந்து ஒரு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் சொல்கிறேன்ல, இவர் கத்திரிக்கோள் எடுத்து இவர் வந்து துப்புள் கொடியை கட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சட்டவிரோதமான செயல். அது செய்யவே கூடாது. அதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. மிக விரைவில் வந்து இர்ஃபான் வந்து கைது செய்யப்படலாம். நிச்சயமாக கைது செய்யப்படுவார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைல்டிஷாக என்ன சொல்கிறேன்னா, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. ஒத்துக்க முடியாது. ஒரு கொலையை பண்ணிட்டு தெரியாதுன்னா எப்படி ஒத்துப்பீங்க? ஒரு ரேப்பை பண்ணிட்டு தெரியாதுன்னா எப்படி ஒத்துப்பீங்க? அதே மாதிரி இது ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிராண்டு ஒரு லேபிள் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, அவர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஹோட்டல்ஸில் பணம் வாங்க ஆரம்பித்தார். வந்து வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே நீதிபதி டிசைட் பண்ணலாம். ஒரு வேளை அவர் கேட்குற மன்னிப்பை கூட நீதிபதி ஏற்றுக்கலாம். ஆனால் அது நீதிமன்றத்தில் நீதிபதி தான் அந்த வழக்கத்தை முடிச்சு வைக்க முடியுமே தவிர. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஷோபா த ஃபேமிலி ஷாப் ஆடி கொண்டாட்டம் 10 முதல் 50% வரை தள்ளுபடி. OMR காரப்பாக்கம், திருவான்மியூர், முகப்பேர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போது ரீசெண்டாக இர்ஃபான் அவர்களை சுற்றி வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு நிறைய சர்ச்சைகள் போயிட்டு தான் இருக்குது. இப்போது யூடியூபர் இர்ஃபான் கைது அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. என்ன அந்த கேஸ் தானே சார்? அந்த ப்ரெக்னன்சி ரிவீலிங் அந்த மேட்டர் தானே இல்லை என்ன சார்? அந்த மேட்டர் தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ரிவீல் பண்ணார் இல்லையா, ஆனா பெண்ணா அப்படிங்கிறது, கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்கிறது வந்து இந்திய சட்டப்படி வந்து கடுமையான குற்றம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பு, ஒரு மர்டருக்கு ஈக்குவலான ஒரு குற்றமாக அதுக்கு வந்து கருதப்படுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய குற்றமாக அது பார்க்குறாங்க. அவர் வந்து துபாய்க்கு போனது உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து அந்த கருவுற்றிருக்கிற நேரத்தில் அவர் மனைவிக்கு வந்து ஸ்கேன் பண்ணது, அது போனாங்க. பல இடங்களில் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வேறு கண்ட்ரியில், நம்ம கண்ட்ரியில் அது கிடையாது. நம்ம கண்ட்ரியில் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த ஸ்கேன் சென்டர்ஸ்லாம் போனீங்கன்னா கூட, ஜென்ரலாக நீங்கள் அப்டமன் ஸ்கேனோ வேறு ஏதோ ஸ்கேனுக்கு போனீங்கன்னா கூட அங்கேயே உங்களுக்கு வெளியிலே போர்டு இருக்கும். ஸ்கேன் சென்டர்லேயே உங்களுக்கு போர்டு இருக்கும். அதாவது கருவில் இருக்கும் வந்து கரு வந்து ஆனா பெண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி அந்த சட்டமெல்லாம் போட்டிருப்பாங்க. குற்றம், அதனால் வந்து அது கேட்கக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. டாக்டர்ஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று தெரிஞ்சு ரிவீல் ஆகிடுச்சு, சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சு ரிவீல் ஆகிடுச்சுன்னா பெரிய சிக்கலாயிரும். அதனால் வந்து டோட்டலாக அது வந்து நம்ம இதில் ப்ராஹிபிட்டடு. அங்கே போய் அவர் ஸ்கேன் பண்ணுறாரு, அது பெண் குழந்தைன்னு தெரிய வருது. அது அங்கேயோடு அதை புதைச்சிட்டு வந்திருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், நேர இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டில் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பார்ட்டியே கொடுக்குறாரு. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஜெண்டர் என்னன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னும் போது ஒரு சஸ்பென்ஸு, என்ன ஜெண்டராக இருக்கும், ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸை க்ரியேட் பண்ணி அங்கே ஒரு பார்ட்டி கொடுத்து அங்கே விருந்தெல்லாம் கொடுத்து பெரிய ஒரு க்ரௌடில் வந்து ரிவீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது, என்னுடைய மனைவியுடைய கருவில் இருக்கிறது ஒரு பெண் குழந்தை அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறாரு. அதை யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறாரு. லைவாக வந்து யூடியூப்பில் ஷூட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாரு. அது பயங்கர ஃபயராக வியூஸ் போக ஆரம்பிக்குது. பயங்கரமாக அந்த வீடியோ வந்து ஹிட் அடிச்சிருச்சுன்னு சொல்கிறதோட அது வந்து அவருக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் சொல்கிறேன்ல, 7:30 சனி ஸ்டார்ட் ஆன மாதிரி வந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது அந்த நேரத்தில் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம இந்திய சட்டத்தில் வந்து தடுக்கப்பட்ட விஷயத்தை வந்து எப்படி வந்து ரிவீல் பண்ணலாம்? யாராக இருந்தாலும் நம்ம இந்திய நாட்டு குடிமகனாக இருக்கும்போது நம்ம சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கட்டுப்படணும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அதாவது நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், அரசியல்வாதியோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும் சட்டத்துக்கு. அப்படின்னும் போது அதை ரிவீல் பண்ணுறது பெரிய தப்புங்கிறது அப்போ பெரிய சர்ச்சை எழுந்தது. இர்ஃபான் வந்து கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து அந்த நேரத்தில் வந்து கோரிக்கைகள் நிறைய வந்தது. நிறைய பேர் வந்து இர்ஃபானை கைது செய்யணும்னு சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல, ஒரு மர்டருக்கு ரேப்க்கு ஈக்குவலான குற்றமாக இதை பார்க்குறாங்க நம்ம ஊரில். அப்படி இருக்கும்போது அந்த சட்டங்கள் அப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து கைது செய்யப்படணும்னு சொன்னப்போ அன்னைக்கு உங்களுக்கு தெரியும்ல, அன்றைக்கி வந்து டிஎம்கே ஆட்சி இருந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அரசியல்வாதிகளோடு அவர் தொடர்பில் இருந்தார். அது இல்லாமல் இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் லாகர், ஆரம்பத்தில் ஒரு டெலிவரி பாய், ஃபுட் டெலிவரிக்கு போனவர் தான் இர்ஃபான். அது ஏதோ ஒரு ஐடியா, அவர் வந்து ஃபுட் லாக் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் வந்து இவர் பே பண்ணுறாரு, ஃபுட் போகிற ஹோட்டலில்
ஹோட்டலில் வந்து பே பண்ணுறாரு, சாப்பிட்றாரு, அதை லாக் பண்ணி போட்டுக்கிறேங்கிறாரு. சின்ன சின்ன ஹோட்டலில் போய் லாக் எடுத்து போடும்போது அவர் இர்ஃபான் உடைய ஃபேஸு, இர்ஃபான் உடைய பாடி லாங்குவேஜ் எப்போவுமே கொஞ்சம் மாதிரி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக இருப்பார், ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸ், ஒரு குழந்தைத்தனமான முகமாக இருக்கும் இல்லையா இர்ஃபானை. அவர் ரிவ்யூ பண்ணுற அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே ஒரு என்ன பண்ணுறோம் அது மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது போய் ரீச் ஆயிரும். ஸோ அவர் ரிவ்யூ பண்ண விதம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் மக்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அவருடைய ரிவ்யூஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அவர் சொல்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட ஆரம்பித்தாங்க. உண்மையாலுமே இது நல்லா இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. ஸோ பெருசாக வியூஸ் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இர்ஃபான் அப்படிங்கிற ஒரு பிராண்டு, ஒரு லேபிள் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, அவர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஹோட்டல்ஸில் பணம் வாங்க ஆரம்பித்தார். அவர் வந்து கமர்ஷியலாக மாற்றிட்டார். இதை வந்து ஆல்ரெடி யூடியூப்பில் அவருக்கு ரெவன்யூ வருது. இது இல்லாமல் ஹோட்டல், நான் உங்கள் ஹோட்டலில் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், மேபி 1 lakh 2 lakh, இட் டிபெண்ட்ஸ் அந்த ஹோட்டலுடைய தரம், அந்த ஹோட்டல் எவ்வளோ பெரிய ஹோட்டல், இதெல்லாம் பொறுத்து அதை டிமாண்ட் பண்ணி வாங்குறாரு. அதை தப்பாக கூட நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஃபுட் ரிவ்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக வந்து எடுத்து போடணும். ஆக்சுவலி உண்மையாக தான். ஆனால் வந்து அதையும் பிஸ்னஸ் ஆக்குறாரு. சரி, அதை கூட வந்து கமர்ஷியல் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் மக்கள் பார்க்குறாங்கல்ல, சரி அப்படின்னு அதை நம்ம கடந்து போகலாம். அப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, செலிபிரிட்டிஸோடைய இன்டர்வியூஸ்லாம் நிறைய எடுக்கிறாரு. செலிபிரிட்டிஸோடு உட்காந்து ஃபுட் சாப்பிட்டு இந்த ஃபுட் எப்படி இருக்குது, இந்த ஃபுட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் கூப்பிட்டு போய் ரிவ்யூ பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாரு. ஸோ சென்ற ஆட்சியில் பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட, கனிமொழி அவர்களோட, இன்னும் நிறைய பேரோட வந்து ரிவ்யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாப்புலரான செலிபிரிட்டிஸ், பெரிய நடிகர்களோட போய் அவங்களுடைய ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது, அவங்கள பேட்டி எடுக்கிறது. ஸோ இது வந்து ஒரு படம் ப்ரொமோஷன்னா கூட இன்றைக்கி இர்ஃபானை கூப்பிடுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இர்ஃபானோட ஒரு பேட்டி கலகலன்னு கொடுத்தா அது வந்து ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டார். பெருசாக வளர்ந்துட்டார். நல்லா பணம் சம்பாதிச்சார். பேர் புகழ் பணம் எல்லாமே அவருக்கு கிடச்சிருச்சு. ஆனால் எப்படின்னா ஒரு அந்தஸ்து, அது உங்களுக்கு செல்வாக்கு வந்து மக்களால் கொடுக்கப்படுறது தான் எல்லாமே. அது கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும். எப்போவுமே என்ன, ஒரு ஹைட் கிடச்சிருச்சுன்னா அந்த ஹைட்டில் இருக்கிற நம்ம வந்து ரொம்ப நிதானமாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். ஆனால் இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அசால்ட்டாக கையாள ஆரம்பித்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி எல்லாரோடையும் போய் வந்து ரிவ்யூ பண்ணுறது, ஃபுட் ரிவ்யூ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோடலாம் பண்ணும்போது அவங்களுடைய நட்பு கிடச்சி போகுது, அவங்களோட கான்டாக்ட் கிடச்சி போகுது. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அன்னைக்கு வந்து இருந்த மாசு அவர்கள் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி சிபாரிசு தான், இப்போ முழுக்க சிபாரிசு தான், பரிதாபத்தின் பேரில். அதாவது நம்ம வந்து செஞ்சால் நம்ம தண்டனையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆட்சியோடைய சப்போர்ட் அவருக்கு இருந்தது. ஸோ அதனால் அந்த தவறுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தார். அன்றைக்கி இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸு. இதுவுமே பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த வீடியோவை நீக்கிட்டார். மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாரு. மன்னிப்பு கடிதம், இந்த மாதிரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது. அது சொல்லவே முடியாது. எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? எல்லாருக்குமே தெரியுமே. காமனாக வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாது, ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாதுங்கிறது வந்து காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயம். படிக்காதவன் பாமரனுக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த பையன் படித்த பையன், நல்ல ஒரு செல்வாக்கான பையன் எல்லாம் இருக்கும்போது இது தெரியாதுன்னு சொல்கிறதுங்கிறது வந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த லெட்டர் வந்து எனக்கு தெரியாது, தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு லெட்ரு கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரி லெவல்லே அதை வந்து முடிச்சிட்டார். அந்த கேஸே முடிச்சிட்டார். அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஸோ அதனால் அவர் சுதந்திரமாக திரிய ஆரம்பிக்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து இம்மீடியட்டாக ஒரு சிக்கலில் மாட்டார். இதே குழந்தை சிக்கல் தான். அது என்னென்னா, ஓஎம்ஆரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒய்ஃப் அட்மிட் பண்ணுறாங்க டெலிவரிக்கு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே பொதுவாக பெண்கள் பிரசவ நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ஆண்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கணவன்மார்களை வந்து பிரசவ அறைக்குள்ளே விடுறாங்க. கணவன்மார்கள் வந்து விருப்பப்பட்டா, அதாவது நான் வந்து என்னோடய மனைவி பிரசவம் பண்ணும்போது நான் கூட இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். இட் இஸ் அலவுட். அது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி, பெண்களுடைய வேதனை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. அப்படி வந்து இவர் உள்ளே போயிருக்காரு. உள்ளே போன இடத்துல பார்த்திங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் அப்படின்னா அந்த குழந்தைய வெளியில் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தொப்புள் கொடியை கட் பண்ணணும்ல. தொப்புள் கொடியை கட் பண்ணுறது யார் பண்ணுவா? ஒரு டாக்டர். அதாவது டாக்டர் மட்டும் கிடையாது, ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் கூட அதை செய்யக்கூடாது. செஞ்சால் கூட தப்பு இல்லைன்னு சொல்லலாம். அதுக்குன்னு சர்ஜன் படிச்சிருக்கணும். ஒரு நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு உறுப்பை வந்து ரிமூவ் பண்ணணுமோ, கட் பண்ணணுமோ, கத்தி வச்சு கை வைக்கணுமோ அப்படின்னா he has to be a surgeon. அதுக்கு படிச்சிருக்கணும், எம்எஸ் படிச்சிருக்கணும். அவங்க தான் இதை வந்து முறைப்படி பண்ண முடியும். ஆனால் இவர் வந்து எப்படின்னா, அது யாரை கூப்பிட்டு போனார், அதை வீடியோ எடுத்திருக்காரு. அது யார் வீடியோ எடுத்தா? இவர் வந்து தொப்புள் கொடியை கட் பண்ணுறாரு.
இவர் கத்திரிக்கோள் எடுத்து இவர் வந்து தொப்புள் கொடியை கட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சட்டவிரோதமான செயல். அது செய்யவே கூடாது. அதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. மனைவி பிரசவிக்கிறாங்க, அந்த குழந்தை வெளியில் வரும்போது எவ்வளோ இதெல்லாம் வந்து எப்படின்னா சார், இதெல்லாம் புனிதமான விஷயங்கள். இந்த உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை பிரசவிக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த தருணம்ங்கிறது மிக மிக புனிதமான தருணம். அது இந்த உலகமே அதனால தான் ஏங்கிட்டு இருக்கு. அந்த பிரசவம், இந்த குழந்தை பிறக்கலை அப்படின்னா அப்படியே அது உலகமே சம்பிச்சு போயிடும். அடுத்தடுத்து போகவே போகாது, உலகம் நகரவே நகராது. அப்படி இருக்கும்போது அந்த புனிதமான தருணத்தை வீடியோ எடுத்து அதை வந்து மறுபடியும் யூடியூப்பில் போடுறாரு. ஸோ இதெல்லாம் இதுதான் இது அவருக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை யாரும் எதுவும் கை வைக்க முடியாது, நம்ம எது பண்ணாலும் கை வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து இர்ஃபான் வந்து வந்துட்டார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. அதுவும் இல்லாமல் வியூஸ் பைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல, எது போட்டாலும் வியூஸ் போகுது, எது போட்டாலும் பயங்கரமாக வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னோடனே வியூஸ் போனால் மணி வரும் இல்லை, யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ வியூஸ் மூலமாக பெரிய இன்கம், கோடிகளில் இன்கம் வந்து இர்ஃபான் வந்து இப்போ சம்பாதிச்சிட்டாரு. ஸோ அது எல்லாமே ஆல் டுகெதர் சுற்றி பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்டில் வந்து அவரோட மனநிலை வந்து மாறுது. நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னும் போது இதெல்லாம் செஞ்சார். அந்த போன கவர்மெண்ட்டில் அதெல்லாம் மன்னிச்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் என்னாச்சுன்னா, ஒரு அட்வொகேட் வந்து எப்படின்னா 14 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ இல்லை 14 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கார் சென்னை உயர் நீதிமன்றத்தில். அந்த வழக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இர்ஃபான் வந்து இந்த மாதிரி வந்து ஜெண்டரை ரிவீல் பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு. அது வந்து அதிகாரி லெவலில் இது வந்து நான் கேட்டேன், இது என்னாச்சு இந்த வழக்குன்னு கேட்கும்போது, அதிகாரி லெவல்லே இது வந்து முடிச்சு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முடிச்சு வைக்கிறதுக்கு முடியாது, அதிகாரியால் இந்த மாதிரியான வழக்கை முடிச்சு வைக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு அவர் அந்த அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் கொலை பண்ணுறார், நான் தெரியாமல் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா, அந்த கொலை பண்ண நபரை வந்து அதிகாரி லெவல்லே வந்து மன்னிச்சிட்டோன்னு விட்டுவிட முடியுமா? அந்த மாதிரி இதை விட முடியாது அப்படிங்கிறத சொல்லி, ஒரு ரேப்போ மர்டரோ பண்ணிவிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியாது. அது கொடுத்தாலும் அந்த அதிகார லெவலில் முடிக்க முடியாது. அது கோர்ட்டுக்கு வந்து நீதிபதி முன்னாடி அது வந்து வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே நீதிபதி டிசைட் பண்ணலாம். ஒரு வேளை அவர் கேட்குற மன்னிப்பை கூட நீதிபதி ஏற்றுக்கலாம். ஆனால் அது நீதிமன்றத்தில் நீதிபதி தான் அந்த வழக்கத்தை முடிச்சு வைக்க முடியுமே தவிர அது மற்றவர்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து வழக்காக எடுத்து இவருக்கு வந்து தகுந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டார் 14 மாதத்துக்கு முன்னாடியே. நீண்ட காலமாக வழக்கு நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பொதுவாக ஒரு வழக்கு நீங்கள் கோர்ட்டில் போட்டிங்கன்னா உடனே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ 14 மாதத்துக்கு அப்புறம் இப்போ சென்ற மாதம் ஜூன் 3ஆம் தேதி வந்து நீதிபதி வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்கார், ஃபைனல் ஆர்டர் ஒன்று போட்டிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விசாரிச்சுட்டு இந்த வழக்கறிஞர் போட்ட வழக்கை விசாரிச்சுட்டு இர்ஃபான் மீது 8 வாரத்துக்குள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ ஜூன் 3ஆம் தேதி அது வந்து நடந்திருக்கு. இது வரைக்கும் வெளியில் தெரியாமல் இருக்குது. இப்போ தான் அது வந்து வெளியில் தெரிய வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராசிங் வந்து மோர் தென் பாருங்கள், ஜூன் 3, இப்போ ஒரு ஜூலை 3 வந்து ஆமாம் 8 வாரம். ஸோ மிக விரைவில் வந்து இர்ஃபான் வந்து கைது செய்யப்படலாம், நிச்சயமாக கைது செய்யப்படுவார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிபதி போட்ட உத்தரவாக இருக்கிறதுனால அது நீதிபதி உத்தரவுக்கு வந்து ஒப்ளைஜ் பண்ணியே ஆகணும், கைது பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இர்ஃபான் வந்து நிற்கிறார். இதுலேருந்து என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ செல்வாக்கு என்ன நீங்கள் பயன்படுத்தினாலும் ஒரு நாள் சிக்கல் வந்துருச்சுன்னா அந்த சிக்கலை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்படி டிஃபிகல்ட்டிஸ் வரும்போது நீங்கள் வந்து தப்பிக்க முடியாதுங்கிறது இதை காட்டுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வந்து நிறைய சர்ச்சைகளில் சென்ற ஆட்சியில் பேசப்பட்டார். ஒரு நம்ம காட்டாங்குளத்தூர்கிட்ட கார் அவர் தான் ஓட்டிகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. ஒரு துப்புரவு தொழிலாளி, ஒரு ஏஜ்டு ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டார், கொன்னுட்டார். அவரை வந்து அந்தமாக இறந்து போயிட்டாங்க. இட் இஸ் அன் ஆக்சிடென்ட். கார் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு, இட் இஸ் அன் ஆக்சிடென்ட். பட் இருந்தாலும் அது என்ன ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார், எப்படி இப்படி ஆக்சிடென்ட் நடந்தது எல்லாமே இருக்கு இல்லையா, கணக்கில் கொள்ளணும் இல்லையா. அது என்ன பண்ணிட்டாரு, நான் காரில் வந்தேன் பட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தது நான் இல்லை அப்படின்னு சொல்லி வேற ஒரு டிரைவரையோ யாரையோ வந்து சரண்டர் பண்ணி ஸோ அந்த வழக்குமே முடிக்கிறார். அங்கே இருக்கிற சிசிடிவி இப்போல்லாம் எங்கே போனீங்கன்னாலும் சிசிடிவி இருக்குது. இப்போ நீங்கள் தெருவு வெளியில் போனீங்கன்னா சிசிடிவி இருக்குது, ஏதாவது ஒரு கார்னரில் இருக்குது. ஸோ இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பைக்கோ இதுலையோ இங்கே ஒரு தெஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்நாச் பண்ணிவிட்டு நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படின்னா அடுத்து எங்கெங்கே போகிறீங்களோ அது வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். ஒரு சிக்னலில் போக முடியும், இன்னொரு ரோட்டில் போக முடியும், அந்த பைக் எங்கே போகுதுங்கிறது ஃபாலோ பண்ண முடியும்ல. அப்படி இப்படி வந்துருச்சு இல்லை இப்போ சிஸ்டம்லாம். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு சிசிடிவியே அங்கே இல்லைன்னு வேறு சொல்லிட்டாங்க.
சிசிடிவி அங்கே இல்லை அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய ஹைவேயில் சிசிடிவி இல்லை. ஸோ இது இர்ஃபானுக்கு வந்து இப்போ பெரிய சிக்கலை உண்டு பண்ணியிருக்கு. இதில் வந்து இர்ஃபான் வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, இதுவே வந்து முன்னாடி இருந்த அதே ஆட்சி இருந்திருந்தால், டிஎம்கே ஆட்சி இருந்திருந்தால் இர்ஃபான் அவர்கள் தப்பிச்சிருப்பாரு. ஏன்னா அவங்க ஆட்சியில் அவங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கவே இல்லையா? அந்த அளவுக்கு என்ன செல்வாக்கு, அவங்களுக்கு என்ன ஒரு பழக்கம்? செல்வாக்குங்கிறத நீங்கள் உருவாக்கிக்கிறது தானே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் லாக்கராக இருக்கீங்க, போய் வந்து அவங்களோட நீங்கள் ஒரு ஃபுட் லாக் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க, பழகுறீங்க, ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தானே க்ரியேட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக வந்து இர்ஃபான் அவர் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நோன் பர்சன் அது இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. சரி என்ன சொல்கிறேன்ப்பா, என்னப்பா தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன், சரி சொல்கிறேன், இது வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி கூட செஞ்சுருக்கலாம். அது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஹியூமானிட்டி பேசிஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இர்ஃபானுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்டீங்க, ஒருவேளை வந்து டிஎம்கே ஆட்சி இப்போ இருந்திருந்தால் இப்போ வந்து இர்ஃபான் வந்து நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இது வழக்கு. இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு. 14 மாதத்துக்கு முன்னாடியே போட்ட வழக்கு இன்றைக்கி வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வந்திருக்கு. அந்த வழக்கில் நீதிபதி வழக்காக வந்ததுக்கப்புறம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அது கவர்மெண்ட்டே தலையிட முடியாது. அதிகபட்சம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவர் எங்கேயாவது தலைமறைவாக இருந்துக்கிட்டு ஒரு ஆன்டிசிபேட் பெயில் ஏதோ வாங்குறதுக்கு அதுக்கு வேணால் ஏதாவது இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ண முடியுமே தவிர டைரெக்டாக இந்த கேஸ்லேருந்து இர்ஃபான் வந்து ரிலீவ் பண்ண முடியாது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு வழக்கு. டிஎம்கே ஆட்சியாக இருந்தால் கூட இவ்வளோ விஷயத்தை பண்ணி இப்போ என்ன அவர் என்ன ஸ்டேட்டில் இருக்கிறாரு? ஏன்னா அப்புறம் ஏன் கைது அப்படின்ற அளவுக்குலாம் நியூஸ்லாம் போட்டாங்களே, அதுக்காக கேட்குறேன். இப்போ அவர் தலைமறைவாக இருக்காரா இல்லை நார்மலாக தான் இருக்காரா அவர்? இல்லை, இப்போ அவர் தலைமறைவாக இருக்காரா நார்மலாக இருக்காராங்கிறது பெருசாக தெரியல. அவர் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 100% வந்து இதில் கைது செய்யப்படுவார். கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கேயே கூட நீதிபதி வந்து ஜாமீன் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு ஒருவேளை ஜாமீன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான கிரவுண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். என்ன இவர் சார்பாக என்ன வாதங்களை எங்கள் நீதிபதி முன்னாடி வைக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ இவர் சொல்கிற வாதங்கள் வந்து ரொம்ப சரியான வாதங்களாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப சைல்டிஷ்டாக ஒரு பதில் சொல்கிறாரு. சைல்டிஷ்டாக என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. ஒத்துக்க முடியாது. ஒரு கொலையை பண்ணிட்டு தெரியாதுன்னா எப்படி ஒத்துப்பீங்க? ஒரு ரேப்பை பண்ணிட்டு தெரியாதுன்னா எப்படி ஒத்துப்பீங்க? அதே மாதிரி இது ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மர்டர் ரேப்புக்கு ஈக்குவலான க்ரைம் இது அப்படிங்கிறார் அந்த வக்கீல், அந்த வழக்கு தொடுத்தவர். அப்படி இருக்குது நம்ம சட்டம், ஸ்ட்ராங்கான சட்டங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் வந்து இர்ஃபானுக்கு வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வந்து காவலில் வந்து அடைக்கப்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை 15 days உள்ளே இருக்கலாம், அதுக்கப்புறம் ஜாமீன் கேட்கலாம், கொடுத்துருவாங்க. யாராக இருந்தாலும் ஜாமீன் கொடுத்துருவாங்க. நீங்கள் கொலையே பண்ணால் கூட கொலை குற்றவாளி கூட ஜாமீன் கொடுத்துட்றாங்க. 1 மாதமோ 6 மாதமோ சம்திங் அந்த மாதிரி வந்து ஜாமீன் கிடைக்கலாம். பட் ஆனாலும் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இர்ஃபானுடைய நிலைமை இப்போ கவலைக்கிடமாக இருக்குது. அதுதான் உண்மை. காரணம் என்னென்னா, இர்ஃபான் வந்து ஒரு அதாவது நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு பெரிய உயரம் உச்சமும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து மக்கள் உங்களை கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும்போது அங்கே நீங்கள் உங்களுடைய மனநிலையும் ஸ்டெடியாக இருக்கணும். நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருந்தீங்க, ஒரு அடித்தளத்துலேருந்து வந்தவர், ஒரு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர், அடுத்தடுத்து ஃபுட் லாக் பண்ணி எல்லாம் அது அவருடைய உழைப்பு தான், அது அவருடைய கஷ்டம்தான், கஷ்டப்பட்டார், அவர் திறமை தான், எல்லாமே நம்ம ஒத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையுமே இர்ஃபானுடைய நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ பக்ரீத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்ற பக்ரீத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி வந்து 4000 ஒரு பக்கெட்டுன்னு சொல்லி எங்கேயுமே அப்படி 4000 விற்கலை. இங்கே ஐசோஸ்ன்னு ஏரியா இருக்குது. அந்த ஐசோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் நின்றுக்கிட்டு இவரே ஒரு தொப்பி, ஒரு கைலி, ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு இர்ஃபான் பிரியாணி அப்படின்னோன்னா மக்களையும் நம்ம சொல்லணும். மக்கள் இர்ஃபான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேருக்கு பிரியாணி சமைக்க முடியுமா? ஸோ மக்கள் நினைக்கிறாங்க இர்ஃபானே சமைக்கிறார் போல். அப்போ இர்ஃபான் ஏகப்பட்ட ஃபுட் லாக்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இர்ஃபான் வந்து நல்ல சமைப்பார் போல். அதாவது நல்ல ருசியாக சாப்பிட தெரிஞ்சவனுக்கு ருசியாக சமைக்க தெரியுமா அப்படின்னா கஷ்டம்தான். ருசியாக சமைக்க தெரிஞ்சவன் ருசியாக சாப்பிடாம கூட இருந்துருவான். ஆனால் இது வந்து இர்ஃபான் சமைக்கிற பிரியாணின்னு நினச்சி நிறைய பேர் ப்ரீ புக்கிங் பண்ணி அந்த டேட்டில் போய் ஒரே தள்ளு முள்ளாகி அங்கே நீங்கள் அந்த வாங்கிட்டு வந்து அந்த பக்கெட்டு அதை நம்ம நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருந்துச்சு, 4000 rupeesக்கு அது ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரிலாம் ரிவ்யூ பண்ணும்போது ரொம்ப அதாவது வந்து ஒரு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி பேர் சொல்லலாம். அதாவது வந்து மட்டன் பிரியாணி எனக்கு தெரிஞ்சு 2400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு 10 பீஸுக்கு மேலே பெரிய பிரியாணி
மட்டன் இருக்கும், சிக்கன் 65 ஒரு 6 இருக்கும், முட்டை ஒரு 5 6 இருக்கும், அப்படி தயிர் பச்சடி, கத்திரிக்காய் சட்னி எல்லாம் வச்சு கரண்டி, டிஷ்யூ பேப்பர் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை, மட்டன் இல்லை, ஒன்றும் இல்லை, சின்ன பீஸாக ஒரு 4-5 பீஸை போட்டு ரைஸை மட்டும் நிரப்பி வந்து கொடுத்துருக்காரு. அதாவது வந்து 1 கிலோ பிரியாணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நான் பார்த்தேன். 1 கிலோ பிரியாணி 120 ரூபா, 1 கிலோ பிரியாணி 150 ரூபான்னு விற்கிறாங்க. அது பீஸ் இருக்காது, வெறும் ரைஸ் குஸ்கா கொடுப்பாங்க. அந்த மாதிரி குஸ்காவை வந்து ஃபில்லப் பண்ணி அதில் சின்ன பீஸ் கேட்டக்கூடாதுன்னு சொல்லி முட்டை இல்லை, ஒன்றும் இல்லை. அதுக்கான அந்த 4000 ரூபாய்க்கான ஒர்த் இருக்கணும்ல. பேயிங் 4000 நாட் அ ஸ்மால் அமௌண்ட். அதுக்கான ஒர்த்தாக கொடுத்தாரு அப்படின்னா ஒர்த்தாக கொடுக்கல. அது நிறையா பேர் ரிவ்யூ பண்ணாங்க, அந்த பக்கெட்டே ஓப்பன் பண்ணி ரிவ்யூ பண்ணாங்க, நிறைய விமர்சனங்கள் வந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்குன்னு நினைக்கிறேன், இப்போ போன வருஷம் ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாரோ ஏழைங்களுக்கு வந்து வேட்டி சட்டை இதெல்லாம் கொடுக்குறாரு, காரில் உட்காந்துட்டு கொடுக்குறாரு. அது என்ன மாதிரியான ஒரு மேனஸ் கேட்குறேன் நான். நீங்கள் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு அங்கே பாருங்களேன், மக்கள், நான் நிஜமாக சொல்கிறேங்க, ஒரு வேளை சாப்பாடு அப்படின்றது இன்றைக்கி வந்து அதை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. அப்படி இருக்குது பாவர்ட்டி நம்ம கண்ட்ரியில் வந்து, வறுமை அப்படி இருக்குது. அந்த சாப்பாடு கிடைக்காதா அப்படின்றது வந்து இருக்குது. நம்மளாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடங்களில் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் மிகப்பெரிய தவறாக நான் நினைக்கிறேன். நான்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா 99% வந்து சாப்பாடு ஒரு பருக்கை கூட இல்லாமல் நான் சாப்பிட்டு எந்திரிச்சிருவேன். காரணம் என்னென்னா அந்த ஒரு பருக்கை இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சு அவங்க வந்து நிற்கிறாங்க. இவர் ஏதோ புடவை வேஸ்ட்டு என்னமோ கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். சின்னது ஒரு 100 ரூபா புடவை இன்னைக்கு கிடைக்கிது, 50 ரூபா புடவை கிடைக்கிது, வேட்டி கிடைக்கிது, அதை ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு. ஒரு 100 பேரோ 400 பேருக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அது எப்படி கொடுக்கணும்? நீங்கள் வாங்குறவங்களுடைய தன்மானத்தையும் நினைக்கணும், வாங்குறவுடைய உணர்வுகள், அவங்களுடைய வழிகளையும் நீங்கள் உணரணும். அதை விட்டுட்டு ஒரு காரில் உட்காந்துருக்காரு, ஒரு காஸ்ட்லி காரில் உட்காந்துட்டு அவங்க பக்கத்தில் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதை பின்னாடி இருந்து எடுத்து கொடுக்குறாங்க யாரோ ஒருத்தவங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு, அந்த ஜன்னல் வழியாக கொடுக்குறாரு காரில் உட்காந்து. இது ரொம்ப தப்பு. காரில் உட்காந்து யாராவது கொடுப்பாங்களா? எங்கேயாவது யாராவது அப்படி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? உதவி பண்ணுறவங்க யாராவது அப்படி கொடுத்துருக்காங்களா? நீங்கள் வந்து இறங்கி தான் நில்லுங்களேன், ஒரு டேபிள் தான் போடுங்களேன், உங்கள் வீட்டு முன்னாடியே பண்ணுங்களேன். ஒரு டேபிளில் போட்டு நீங்கள் வந்து இந்தாங்கன்னு ஒவ்வொருத்தவங்களாம் கொடுங்களேன். அவங்கள மதிங்களேன், அவங்களோட உணர்வுகளை மதிங்களேன், அவங்களும் மனுஷங்கிறத மதிங்களேன். இலவசம் வாங்க வந்துட்டாங்கிறதுக்காண்டி அவங்க நீங்கள் வந்து நினச்ச மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்களா? உட்காந்துட்டு கொடுக்குறாரு, அதுவும் கூட பரவாயில்ல. அதையும் தாண்டி என்ன பண்ணுறாருன்னா, அது தொடும்போது என்ன கைப்படும், வாங்கும்போது என்ன தொடாத, ஏன் கையை போடுற, ஏன் கை தொடுற, ஏன் அதை பண்ணுற, ஏன் இதை பண்ணுற, நீ ஏய் தள்ளி நில்லு. இதெல்லாம் லாங்குவேஜா இது இப்படியா பேசுவீங்க, இப்படியா ஒருத்தங்க பண்ணுவீங்க? நீங்களும் கஷ்டப்பட்டு தானே முன்னுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் ஆரம்பத்தில் குழந்தையா இருந்த காலத்தில் எத்தனை கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ வறுமையினுடைய ஒரு வலி வேதனையும் உங்களுக்கும் தெரியும்ல. தெரியுதோ தெரியலையோ சார், நீங்கள் மனிதனாக பிறந்த ஹியூமனாக இருக்கிற நீங்கள், உங்களுக்கும் எனக்கும் உள்ள உணர்வுகள் ஒன்று தாங்கிறத நீங்கள் உணரணுமா இல்லையா? அதை கூட வந்து பணம் காசு வந்துருச்சுங்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் ஆட்டிடியூடாக நடந்துக்கலாங்கிறது ஒரு சரியான வழிமுறையா? ஸோ தொடர்ந்து வந்து இர்ஃபான் வந்து செஞ்சுட்டே இருக்காரு. ஸோ இர்ஃபான் வந்து செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து மன்னிப்புன்னு சொல்கிறார். நான் மன்னிப்புங்கிறது வந்து இந்த சம்பவம், அப்புறம் அந்த பிரியாணி கொடுத்த சம்பவம், அதுக்கப்புறம் அந்த ஜெண்டர் ரிவீல் பண்ண சம்பவம், அந்த ஹாஸ்பிட்டல் துப்பில் குடி வெட்டின சம்பவம், சொல்கிறேன் பாருங்கள். அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா இர்ஃபான் வந்து இந்த மாதிரி வந்து செய்கிற விஷயங்களை செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. ஸோ ஒன்ஸ் இஃப் ஹீ இஸ் பனிஷ்ட் தென் ஹீ வில் நாட் டூ இட் அகெயின். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 வாரத்துக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் அந்த விஷயங்கள் வரும்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஷோபா த ஃபேமிலி ஷாப் ஆடி கொண்டாட்டம் 10 முதல் 50% வரை தள்ளுபடி. OMR காரப்பாக்கம் திருவான்மியூர் முகப்பேர்.